வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாத்மா காந்தி 78வது நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மரியாதை. பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினத்தையொட்டி தமிழக அரசு சார்பில் மரியாதை. சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. முன்னாடி போயிட்டு அப்படி தூக்குறீங்களே. ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட வாய்ப்பு. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் வியூகங்களை வகுக்கும் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தகவல். மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நிறைவடைந்த பின் மாற்றுக் கட்சியினர் பலர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடவும் விஜய் திட்டம். தமிழகத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக வேண்டும் என ஆளுநர் கருத்து தெரிவித்த விவகாரம். பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் மேயராக நின்று பேட்டி கொடுக்கும் நிலையில் அமைச்சர் நின்று கொண்டிருப்பதை சமத்துவம் என அமைச்சர் சேகர்பாபு பதில். பெருநகரத்துடைய மேயராகி ஆக்கிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். சமத்துவம், சகோதரத்துவம் இவைகள்தான் அடிப்படை கொள்கையாக கொண்டு செயல்படுகின்ற இயக்கம் என்பதால் தான் மேயர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அமைச்சர் இருந்தாலும் அந்த பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இதுவே அந்த சமத்துவம், சகோதரத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சென்னை பிராட்வே பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார். சென்னை அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டப்பணியை தனியாருக்கு டெண்டர் விடுவது தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை என மேயர் விளக்கம். பரிசீலனையில் உள்ள திட்டம் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் உறுதி. சென்னை பிராட்வே பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டம் வராது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து அமைச்சர் சேகர்பாபு உறுதி. சென்னை கானாத்தூர் பகுதியில் இரவு நேரத்தில் காரில் சென்ற பெண்களை துரத்தி அச்சுறுத்திய விவகாரம். சம்பவம் தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதித்துள்ள போலீசார் இளைஞர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து நடவடிக்கை. குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்கள் மற்றும் அமைதி மண்டலம் என்று வரையறை செய்யப்பட்ட இடங்களில் ஹாரன் பயன்படுத்தக்கூடாது. ஒளி மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று கூடுகிறது அனைத்துக் கட்சி கூட்டம். மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள், எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். இரு அவை உறுப்பினர்களும் பங்கேற்கும் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இனிவரும் காலங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும் என புதிய மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் அறிவுரை. கட்சியின் வளர்ச்சியை நீங்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் பேச்சு. திராவிடம் என்பது கட்டுக்கதை, நம்ப வைத்த போலி கோட்பாடு. திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்களின் முன்னேற்றம் என நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் தாக்கு.
திராவிடத்தின் குறியீடு திருட்டு திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன், தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன், தமிழ் தேசிய அரசியலின் பெரியாரின் வெங்காயம்தான் தமிழகத்தில் சனாதன சக்திகளை வேரூன்ற விடாமல் செய்தது. சீமானுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி. சனாதன சக்திகளை வேரூன்ற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. பெரியாருடைய அந்த வெங்காயம்தான் இன்றைக்கும் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவரை போன்றவர்கள் புரிந்து பெரியாரை நீக்கிவிட்டு இங்கு அரசியல் செய்ய முடியாது என்பதால் சீமான் பெரியாரை கையில் எடுத்துள்ளார். பெரியார் குறித்த சீமானின் விமர்சனம் தொடர்பாக நடிகர் பார்த்திபன் கருத்து. இங்க நம்ம அரசியல்னு ஒண்ணு இல்லை, அதனால தான் அவரும் பெரியாரை வச்சுட்டு தான் அந்த அரசியல் பண்றாரு. அது பிளஸ்ஸா மைனஸாங்கிறது வேற விஷயம். இப்போவும் நம்ம அரசியல் பண்றதுக்கு பெரியார் தேவைப்படுறாரு இல்லைங்களா? அப்ப அவர் எவ்வளவு பெரிய பெரியார், அவ்வளவுதான். நடிகர் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையத்திலிருந்து வெளியேறினார் நடிகை வினோதினி. மிகுந்த வருத்தத்துடன் விலகல் முடிவை எடுத்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவில் வக்பு வாரிய சொத்துக்களை கபளீகரம் செய்ய மத்திய அரசு முயற்சி. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில தலைவர் காதர் முஹிதீன் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 7610 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 60,880 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை எழிலகத்தில் விடிய விடிய உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் வலுவான போராட்டத்தை நோக்கி செல்வோம் என பேட்டி. நடவடிக்கை மாநில செயற்குழு கூடி திட்டமிட்டு அது பின்பு வர ஒரு வலுவான போராட்டத்தை நோக்கி செல்வோம். அதற்கிடையில் தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளிலும் நாங்கள் கலந்து கொள்வோம். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 6 மீனவர்கள் சென்னை வருகை. மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஆனால் இலங்கை கடற்படை இந்த சுடுறதை மட்டும் இப்போ விட சொல்லுங்கள். இப்போ அது மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணி தான் போட்டுகளை பிடிக்க நினைக்கிறேன். எங்கள் போட்டெல்லாம் ஃபயர் பண்ணி தான் போட்டை பிடிச்சாங்க. சென்னை திருவல்லிக்கேணியில் குத்துச்சண்டை வீரரை நள்ளிரவில் வெட்டி கொன்ற மர்ம கும்பல். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மாத்திரை பவுடர் எல்லாம் ஓடுதுப்பா. இவனுங்களுக்கு என் புள்ள பலிகடாவா ஆகணும். இந்த இடத்துல கிருஷ்ணம்பட்ட சுருகாட்டுல என் புள்ளையாப்பா பலிகடா ஆகணும். நல்ல புள்ள, என் புள்ளைய பாருங்கப்பா, என் புள்ளைய பாருங்கப்பா. குரூப் 2, 2A முதன்மை தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. இணையதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என TNPSC தகவல். கோவையில் தம்பதி ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிப்பு. கோவை SC/ST சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விவேகானந்தர் பரபரப்பு தீர்ப்பு. சென்னை பனையூர் குப்பம் கடற்கரையில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கும் ஆமைகள். இரத்த கரையுடன் அழுகிய நிலையில் உள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக மீனவர்கள் தகவல்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே எரிவாயு சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு. சாலையின் தடுப்பு மீது மோதிய விபத்தில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்ப்பு. சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிர சோதனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சாலை விதிகளை பின்பற்றாமல் செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு. தத்ரூபமாக நடித்து காட்டிய சென்னை கூத்துப்பட்டறை நடிகர்கள். தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லி தேர்தல் பிரச்சார மேடையில் பிரதமர் மோடியில் காலில் விழுந்த பாஜக வேட்பாளர். தடுத்து நிறுத்தி வேட்பாளரின் காலை 3 முறை தொட்டு வணங்கிய பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் பலியான சம்பவம். உயிரிழந்த 30 பேரின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது மாநில அரசு. மேற்கு வங்க மாநிலம் ஹரிங்காடா பகுதியில் உள்ள கல்லூரியில் மாணவன் பேராசிரியை திருமணம் செய்தது போன்ற வீடியோ வெளியாகி சர்ச்சை. புதிய மாணவர்களை வரவேற்கும் ப்ராஜெக்டுக்காக நடத்தப்பட்ட நிகழ்வு என பேராசிரியை விளக்கம். சீனாவில் புத்தாண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நடன நிகழ்ச்சி. இளம் பெண்களுடன் இணைந்து நடனமாடிய ரோபோக்களை வியந்து பார்த்த மக்கள். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரின் கடைசி சுற்று லீக் ஆட்டங்கள் இன்று தொடக்கம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு களமிறங்குகிறார் கிங் கோலி. தமிழ் திரைத்துறை மிகவும் மோசமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக விஷால் வேதனை. சிறு பட்ஜெட்டில் படம் எடுக்க நினைப்பவர்கள் 2 ஆண்டுகள் வர வேண்டாம் எனவும் அறிவுரை. நீங்கள் படம் எடுக்கணும்னு இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு அடுத்த வருஷம், இந்த வருஷம் அடுத்த வருஷம் நீங்கள் உங்கள் குழந்தைங்க பேரில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்லை நிலத்தை வாங்குங்க. ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது இண்டஸ்ட்ரி. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சில பேர் சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு பாதை உங்களை கொண்டு போகிற அந்த நபரை நம்பி நீங்கள் படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. காசு இருக்கிறவங்க எல்லாரும். திரைப்படங்களின் வெளியீடுகள் ஒருவரிடம் அல்ல, ஒரு பெரிய கூட்டத்திடம் சிக்கியுள்ளது. நடிகர் சமுத்திரக்கனி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒரு ஆள்கிட்ட சிக்கலண்ணே, அது ஒரு பெரிய கூட்டமாகவே இருக்கு. ஒரு ஆள்கிட்டலாம் சிக்கல, அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்னா நம்ம வியாபாரி இல்லைல்ல, அது வேற ஒரு உலகமாக இருக்குது. இது நம்ம நான் என்னென்னா ரசிகரின் ரேஸ் பைக்கில் அமர்ந்து அவரது ஆசையை நிறைவேற்றிய நடிகர் அஜித். இணையத்தில் வீடியோவை வைரலாக்கி கொண்டாடும் ரசிகர்கள். புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் அமைப்பான அமெரிக்க ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் இடம்பெற்ற ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் கேக் வெட்டி கொண்டாடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படக்குழு.
பராசக்தி என்ற தலைப்பை சிவகார்த்திகேயன் படத்திற்கு வழங்கியது ஏவிஎம் நிறுவனம். 73 ஆண்டுகளாக தன்வசம் இருந்த தலைப்பை சிவகார்த்திகேயன் படத்திற்கு வழங்கி வாழ்த்து. பராசக்தி என்ற தனது படத்தின் தலைப்பை கடந்த ஆண்டே பதிவு செய்துவிட்டதாக நடிகர் விஜய் ஆண்டனி அறிவிப்பு. அருண் பிரபு இயக்கும் படத்திற்கு தமிழில் சக்தி திருமகன் எனவும் தெலுங்கில் பராசக்தி எனவும் பெயரிடப்பட்டுள்ளது குறித்து விஜய் ஆண்டனி விளக்கம்.